வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? திமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையுமா? முதல்வர் ஸ்டாலின் பரபரப்பு பேட்டி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்தில் வெளிநாடுகள் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளாராம். முதற்கட்டமாக 2025 ஆகஸ்ட் 30 இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் ஜெர்மனிக்கு புறப்பட்டுள்ளார். அதற்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கு பெரும் முதலீடுகளை எல்லாம் ஈர்க்கதான் ஜெர்மனி, இங்கிலாந்து செல்கிறேன். தமிழகத்தில் புதிதாக 32.81 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கியுள்ளோம். வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதாம். திராவிட மாடல் ஆட்சியானது இதுவரை 10.64 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டதாம். இதில் பெரும்பாலான ஒப்பந்தங்கள் முதலீடுகள் மாறிய பணிகளும் தொடங்கிவிட்டதாம். இதற்கு தான் ஒன்றிய அரசு வெளியிடும் புள்ளி விவரங்களை சாட்சி என்றாராம். தொடர்ந்து அவர் பேசிய வெளிநாடுகள் பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருவது குறித்த கேள்வி எழுப்பட்டதற்கு இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள், அவருடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு என்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தாராம். அதாவது திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் தொடர்பாக திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையுமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்ததாவது, திமுக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் எல்லாம் வருகிறதா? புதிய வாக்காளர்களும் புதிய பக்கம் திரும்புகிறார்கள், திமுக பக்கம். அதுதான் உண்மை என்றும், எத்தனை கருத்து கணிப்பு வந்தாலும் கூட அனைத்து கருத்து கணிப்புகளும் மிஞ்சிய என்று கூறினார். மேலும் திமுகவானது தாவைக்காவுடன் போட்டிதான் விஜய் கூறி வருகிறார்கள் என்ற கேள்விக்கு, நான் அதிகம் பேச மாட்டேன், பேச்சை குறைத்து செயலில் காட்டுவேன் என்பதுதான் எனது பணி என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறக்கப்பட தெரிவித்திருந்தாராம். சமீபத்தில் பீகார் பயணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள், யார் எப்படி சதி செய்தாலும் கூட அதனை முறியடிக்கும் வகையில் தான் தமிழக மக்களுக்கு ஒன்று. ஏன் பீகார் மாநிலத்தில் ஏதாவது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்து நடக்காதா? அங்கேயும் மக்கள் எழுச்சி பெறவில்லையா? தேர்தல் ஆணையமானது உதவி இருக்கிறது என அவர் உண்மையை தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணமானது 2025 ஆகஸ்ட் 31 ஜெர்மனியில் தரையிறங்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு அயல அணிகளின் நிர்வாகிகளை சந்திக்கிறார். தொடர்ந்து 2025 செப்டம்பர் 1 ஜெர்மனியில் இருந்து லண்டன் புறப்படுகிறாராம். மேலும் 25 செப்டம்பர் 2-3 தேதிகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து தொழில் முனைவோர் போர்களை சந்திக்க பேசியுள்ளாராம். 4-5 தேதிகளில் அதாவது பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள அகல தமிழ் நலவாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாராம். தொடர்ந்து மறுநாள் பல்வேறு முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார். 7 ஆனது மாலை லண்டனிலிருந்து சென்று புறப்பட்டு சென்னை வந்தடைகிறாராம். 2025 செப்டம்பர் 8 ஆனது சென்னை திரும்புகிறார் என்பது அவருடைய பயணமானது இதுதான் என்று குறிப்பிடத்தக்கதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.